ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிசிசி. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா 3ds Max அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். 3ds Maxனா என்னன்னாக்கா இது ஒரு இந்த சாஃப்ட்வேர் பேர் 3ds Max அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோடெஸ்கோட ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் தான், ஆட்டோடெஸ்க் கம்பெனியோட ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான். இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா பியூர்லி ஃபார் அனிமேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம ஸ்கெட்சப் ப்ரோ எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸ்கெட்சப் ப்ரோ வந்துட்டு ஒரு ரெண்டரிங்காகவே உள்ள சாஃப்ட்வேர், ஓகேவா? ஆனால் இது 3ds மேக்ஸுங்கிறது நம்மளோட அனிமேஷன் ஒர்க்குக்காகவே உள்ள வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர். அனிமேஷன் ஒர்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ இந்த 3D கேம்ஸ்லாம் வருது நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசாசின்ஸ் கிரீடு, அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேம்ஸ்லாம் வந்துட்டு இந்த 3ds மேக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 3ds மேக்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த அனிமேஷன் சாஃப்ட்வேர் நமக்கு வந்துட்டு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட ரெண்டரிங் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு இந்த அனிமேஷன் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம ரொம்ப எஃபிஷியண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இதில் வந்து கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ds Max இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டிசைனிங் சாஃப்ட்வேர் தட் ப்ரொவைட்ஸ் காம்ப்ரஹென்சிவ் 3D மாடலிங், ரெண்டரிங், அனிமேஷன் அண்ட் கம்போசிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். வேற இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த இதில் அனிமேஷன் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், 3D மாடலிங்க்கும் ரெண்டரிங்க்கும் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். The software was developed by Autodesk Media and Entertainment. The application is rich in modeling capabilities, has a flexible plug-in architecture and can be used on Microsoft Windows platform. இது விண்டோஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னென்னு நான் எடுத்திருக்கேன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் நாலேஜ் ஏரியா ஆஃப் 3D நாலேஜையும் நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு 3D மாடலிங் அண்ட் டெக்ஸ்சர் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பிளக்இன் சாஃப்ட்வேர்ஸோட நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் 3D மாடல்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 3D மாடல்ஸை நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுறது, அதாவது ரொம்ப ரியாலிட்டியோட ஒத்து போகிற மாதிரி ஒரு சில மாடல்ஸை நம்ம வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். அனிமேஷன்ஸ் அண்ட் வாக் த்ரூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. அனிமேஷன்ஸ் அண்ட் வாக் த்ரூனாக்கா நம்ம வந்துட்டு ஒரு 3D ரெண்டரிங் பிக்சரை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு பில்டிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அந்த பில்டிங்கை கிரியேட் பண்ணிட்டு அந்த பில்டிங்குள்ளே நடந்து போனால் எப்படி இருக்கும், ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஹியூமன் பீயிங் வந்துட்டு அந்த பில்டிங்குள்ளே நடந்து போகிறாங்க, ஒரு ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஏறுறாங்க, அப்போ நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனிமேஷன் நம்ம வந்துட்டு இதில் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி யூசேஜுக்கு தான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தாக்க நிறைய நம்பர் ஆஃப் டூல்ஸ் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்கும். மாடலிங் டூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஏறி போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஒரு ஹியூமனாக நம்ம எப்படி ஏறி போவோம், ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஏறி போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஏறி போனால் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அதில் வந்து பார்க்கலாம். It supports the powerful and multiple tools for animation. அனிமேஷனுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும் இதில். It supports the material editor that allows the user to create and edit material and map their scenes. நம்ம சீன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மேப்பிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஓவர்வியூ பார்த்தோம்னாக்கா பேசிக் டிசைன் மாடலில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடல்ஸு டெக்ஸ்சர்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக அதில் கொடுத்துக்கலாம். வீரே சாஃப்ட்வேரை நம்ம இதில் வந்துட்டு எக்ஸ்டென்ஷனாக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டு வீரேலையும் நம்ம வந்துட்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். மெட்டீரியல் எடிட்டர் வந்துட்டு வீரேலே நம்ம வந்துட்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மாடல்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அனிமேஷன்ஸ் அண்ட் வாக் த்ரூ இதில் பண்ணிக்கலாம். இதில் உள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். யூசர் இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட அன்டைட்டில்டு ஆட்டோடெஸ்க் 3ds Max அப்படின்ற பேர் இருக்குது. 2018 மாடலில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல், எடிட், வியூ, குரூப்பு, வியூஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் நம்மளோட மெனு பார். அதுக்கப்புறம் இங்கே உள்ளதெல்லாம் டூல் பார்ஸ். இந்த டூல் பார்ஸில் பார்த்தீங்கன்னா இது எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் அப் டிஸ்பிளேல தான் இருக்கும். 4 வியூஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளேல தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது என்னது, இது வந்துட்டு 3D பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. ஓகே, 3D பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் டிஃபால்ட் ஷேடிங் ஆப்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைட் வியூ, இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. இந்த மாதிரி 4 வியூஸும் சேர்ந்த மாதிரி தான் எப்போதுமே நம்மளுக்கு இருக்கும். இங்கே இருக்கிறது ஆட்டோடெஸ்கில் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்குது, ஆட்டோ கேட்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குது, வியூ கியூப் இருக்குது. இந்த வியூ கியூப் நம்ம வந்து எங்கே வேணால் நவுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட வியூஸை நம்ம மாற்றிக்கலாம். இங்கே வந்துட்டு இங்கே டூல் பேலட் பாக்ஸ் இருக்குது. இந்த டூல் பேலட்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அனிமேஷன்ஸை ரன் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாஸ், ப்ளே, பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அனிமேஷன் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு நம்ம அனிமேஷன்ஸை என்ன பண்ணுவோம், இதில் தான் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர். மெட்டீரியல் எடிட்டர் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஈவன் மெட்டீரியலோட டென்சிட்டி கூட நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ டென்சிட்டி இருக்க போகுது, எவ்வளோ வெயிட் இருக்க போகுது, அந்த வெயிட்டுக்கு நமக்கு வந்துட்டு இதை அந்த வெயிட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போனோம்னாக்கா அது என்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இது கூட நம்ம வந்துட்டு இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு தான் அந்த மெட்டீரியல் எடிட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். லைட்டிங் பேக்ஸ் வந்து நம்ம நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது மார்னிங்கில் எப்படி லைட்டிங் இருக்கும், ஒரு சூரிய வெளிச்சம் பட்டா எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நைட் லைட் எஃபெக்ட், ஒரு ஸ்பாட் லைட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் லைட்டிங் எஃபெக்ட், எல்லா எஃபெக்டையுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஈஸ்ட் டைரக்ஷனில் டாப்லேருந்து நமக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில், ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் வந்துட்டு ஒரு லைட்டிங் வருது. அந்த லைட்டிங்கோட இன்டென்சிட்டி, அந்த லைட்டிங்கோட டயாமீட்டர், அதோட ஸ்டெரிடியன் ஆங்கிள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி டிஃப்ரெண்டான லைட்டிங் மோட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்கு, ஆங்கிள் வந்துட்டு பெருசாக இருக்கு, டெப்த் வந்துட்டு கம்மியாக இருக்கு. இங்கே கடைசியில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்துட்டு கம்மியாக இருக்கு, டெப்த் ஜாஸ்தி இருக்கு. இதை விட டெப்த் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு, இதோட ஸ்டெரிடியன் ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக லைட்டிங்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்துட்டு இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனோட ப்ராஜெக்ட். இங்கே வந்துட்டு டைனிங் டேபிள் இருக்கு. இந்த டைனிங் டேபிளில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 சேர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூமோட டைனிங் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 டேபிள் இருக்கு, 4 சேர் இருக்கு, ஒரு டேபிள், அதே மாதிரி 4 சேர் ஒரு டேபிள். இங்கே வந்துட்டு 6 சேர் ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா, இதோட ஃப்ரண்ட் வியூ தான் இங்கே பார்க்குறோம். இங்கே வந்துட்டு இருக்கிற 2 சேர், இதோட ஃப்ரண்ட் வியூ தான் இங்கே பார்க்குறோம். சாரி, ரைட் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ இங்கே இருக்கு, இது டாப் வியூ. இங்கே இருக்கிற 2 சேர் தான் நமக்கு இங்கே தெரியுது, அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 சேர்ஸ் தான் இங்கே தெரியுது. அதுக்கப்புறம் இதோட இன்டீரியரில் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம இங்கே பார்த்துக்கலாம் 3D வியூவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷனில் நம்ம வந்துட்டு ஒரு ஹவுஸோட இன்டீரியர் டெக்கரேஷன். இதில் வந்துட்டு இந்த இடத்துல லைட்டிங் இருக்குல்ல, இந்த லைட்டிங்கு, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி லைட்டிங் வரப்போகுது, இந்த இடத்துக்கு எப்படி லைட்டிங் வரப்போகுது, என்ன மாதிரி வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஷேடு இருக்க போகுது, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னாக்கா ஒரு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ஹோட்டல் ரூமோட ஒரு இது, அந்த ஹோட்டல் ரூமோட இன்டீரியர் தான் இப்போ பார்க்குறோம். முன்னாடி பார்த்ததை விட இப்போ வந்துட்டு நமக்கு கிளியராக இருக்கும். முன்னாடி ஏன்னா ஒயர் ஃப்ரேம் மாடலில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வந்துட்டு 3D மாடலில் நம்ம பார்க்கறதுனால நமக்கு இப்போ இன்னும் வந்துட்டு நல்லா இருக்கிறது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு ஹவுஸோட எக்ஸ்டீரியர் ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம். இதோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இது எல்லாமே வந்துட்டு பேரலல் ப்ரொஜெக்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த பேரலல் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது, 4 சைட்லேயும் 4 டைரக்ஷன்லேயும் இருக்கிற பேரலல் ப்ரொஜெக்ஷன் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இதோட வயர் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம், 4 வியூஸ் பார்க்குறோம். டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, 4த்தையும் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்துட்டு ஒரு ரோடோட இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டர்ட் இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வரா மாதிரி, அந்த சன்லைட்டில் முன்னாடி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, முன்னாடி இருக்கிற ட்ரீஸ்லாம் வந்து ரெஃப்ளெக்ஷனோட இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெஃப்ளெக்ஷன் நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், அங்கே ஆக்சுவலாக ட்ரீ கிடையாது, அந்த ட்ரீயோட ரெஃப்ளெக்ஷன் கிடையாது. ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் எஃபெக்ட்னாக்கா ஒரு வீடு அப்படியே ஃபோட்டோ எடுத்தாக்கா எப்படி இருக்கும், ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற நம்ம ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்டை கொடுக்கறது தான் வந்துட்டு இதோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இது வந்துட்டு ஒரு பீச் ஹவுஸு. இந்த பீச் ஹவுஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல நமக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்டோட இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோர்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் த டெக்னிக்ஸ் டு கேரி அவுட் த மெஷிங் அண்ட் சர்ஃபேஸ் மாடலிங் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் நாலேஜ் அபவுட் த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் 3D மாடலிங். ஓகே, ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அனிமேஷன் அண்ட் வாக் த்ரூ கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோர்ஸை வந்துட்டு இன்னும் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்து ஃபுல் பேக்கேஜ் படிக்கணும், நான் வந்து சர்டிஃபைடு ஒரு 3ds மேக்ஸ் டிசைனராக இருக்கணும், டிசைனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் இருக்கிற ஆல்ரெடி வந்துட்டு இதில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபோன் நம்பரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில கோர்சஸ், வேறு நிறைய கோர்சஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் டைனமிக் கேட்லேருந்து. ஆட்டோ கேடு,
அப்புறம் வந்துட்டு சாலிட்வொர்க்ஸு, இ பிளான், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு வந்துட்டு இ பிளான் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இதை வந்து ஃபுல் கோர்ஸாக எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா யூடமியில் இந்த கோர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சப்ளை பண்ணியிருக்கோம். யூடமியில் கோர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ்க்கான லிங்க்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதனால வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரிடக்ஷனும் வந்துட்டு வரும். ஓகே, ஒரு ஆஃபர் ப்ரைஸோட உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு அந்த பைப்பிங் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கிற E3D SP3Dக்கான சாஃப்ட்வேர்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஃபுல் கோர்ஸ்க்கான லிங்க் வந்துட்டு பிளேலிஸ்டோட லிங்க் வந்துட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நல்லா படிங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, அப்பதான் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான டைப்புக்கு நோட்டிபிகேஷனோட வந்துடும். ஓகே கைஸ், தேங்க்யூ. This is DCC. Have a nice day.